வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. 3ஆம் கட்ட திருத்தப்பட்ட தள்ளுபடி பட்டியலை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்றத இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட உள்ளோம் அப்படின்ட்டு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க. 5 ஏக்கருக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு 50% தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு உள்ள அப்படின்னா 100% தள்ளுபடி. ஆனால் இது எல்லாமே இப்போ மாற்றிட்டாங்க. இறுதியாக 1 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 75,000, 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 35,000. இதுதான் 3ஆம் கட்ட தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காருங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு கூடுதல் செலவு 5,900 கோடி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. இதே போல் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் 36,000 கோடி ரூபாய் வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடியை வாரி வழங்கியிருக்காங்க. தமிழகத்தில் மீண்டும் பயிர்க்கடன் தள்ளுபடியை முறையாக வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆங்காங்கே மீண்டும் போராட்டங்கள் நடத்த இருக்கிறதாக விவசாய சங்கத்தினர் அடிக்கடி இந்த தகவலை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இறுதியாக விவசாய சங்கத்தினர் அறிவித்த அறிக்கையில் போராட்டங்களை உடனடியாக நாங்கள் நடத்துவோம், ஆனால் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை முழுமையாக மாற்றி அமைங்க. 5 ஏக்கருக்குள்ளே அப்படின்னா 100% தள்ளுபடி. அது பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு லிமிடேஷன் கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ 3ஆவதாக இறுதி பட்டியல் வெளியிட்ட நிலையில் இந்த 1 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கினவங்களுக்கு 75,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வைத்திருந்தாலும் அவங்க 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருந்தாலும் 35,000 மட்டும்தான் தள்ளுபடி. ஸோ வேளாண் பட்ஜெட்டில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகலாம் என்பதால் விவசாயிகள் தங்களுடைய கடனை திருப்பி செலுத்த வேண்டாம். அப்படி வங்கிகள் வற்புறுத்தினாலும் தயவு செய்து ஹோல்ட் பண்ணி வைங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் கடனை நாங்கள் கொடுத்துருவோம், முழுசாக செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லி வைங்க. வங்கிகள் உங்களை வற்புறுத்தி கேட்டாலும் இந்த டைமில் கடனை செலுத்த வேண்டாம், ஓகேங்களா? ஏன்னா முழு கடனுமே இனி தள்ளுபடி செய்ய போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் கூட்டுப்பட்டா வைத்துள்ள விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி குறித்து நிலவும் சந்தேகங்களுக்கும் தீர்வு காண அரசு மறுபரிசீலனை செய்து வந்தாங்க. இந்த புதிய நடவடிக்கையானது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியா அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் மாற்றி அமைக்க போகிறாருங்க. ஒரு 4.5 லட்சம் வரைக்கும் அந்த 100%, 5 ஏக்கருக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாலும் சரி 100% முழுமையாக தள்ளுபடி அப்படின்றத வழங்குவார் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்க்கலாம். இதற்கான ஒரு அறிவிப்புகள் ஜீவோ பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார வெளியிட போகிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. மக்களை இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் ஒரு கிளாரிட்டியாக விளக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பயிர்க்கடனில் கிட்டத்தட்ட 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு 5,932 கோடி மதிப்பிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாயிகள் பட்டியலை மாவட்ட வாரியாக தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை விவரங்களுடன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா, யாருடைய பெயர் பெயர் பட்டியலில் இருக்குது, யாருடைய பெயர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. 2025 மே முதல் 26 பிப்ரவரி வரையிலான காலக்கெடுவில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பயிர்க்கற்ற விவசாயிகள் விவரங்கள் இது இடம்பெற்றிருக்கிறது. தங்கள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளார் என்பதை விவசாயிகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் செக் பண்ணிக்கலாம். மேலும் இது மட்டுமில்லாமல் சம்பந்தப்பட்ட விஏ அலுவலர்கள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலும் பயனாளர்களுடைய பட்டியல் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறதுங்க. ஸோ விவசாயிகள் கூட்டுறவுத்துறையின் மூலம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான பக்கத்திற்கு சென்று வெளியிட வேண்டும். அங்கு மாவட்ட வாரியாக பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸோ அதை நீங்கள் மாற்றணும், உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாகவே நாம் தினசரி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ விவசாயிகளை பயிர்க்கடன் தள்ளுபடியை மீண்டும் மாற்றி அமைக்க போகிறாங்க, பொறுத்ததை நாம் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.